Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 73 அதிகாரம் 2 இறைவசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட வேதனையை நாம் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் படும் பாடுகள் தெரியும். நாம் என்னதான் உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மைக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம். அநியாயம் நடக்கும்போது மனமுடைந்து போய்விடுவோம், கவலையில் மூழ்கிவிடுவோம். இது எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடியது தான். இங்கு யோபு, ஆபக்குக் மாதிரியான உண்மையுள்ள ஆட்களும் கூட அப்படித்தான் உணர்ந்தார்கள். இந்த உணர்ச்சிகள் இயல்பானது தான். ஆனால் அதே சமயம் முட்டாள்தனமாக எதையாவது செய்து விடாமல் இருக்க, பிரச்சனைகளை இன்னும் பெரிதாக்காமல் இருக்க நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அநியாயம் செய்கிறவர்களுக்கு தண்டனை கிடைக்காத மாதிரி நமக்கு தோன்றும் போது, நான் மட்டும் சரியாக நடந்த என்ன பிரயோஜனம் என்று அநேக நேரத்தில் நாம் சொல்லியிருக்கலாம். சங்கீதக்காரரும் கூட அப்படி தான் நினைத்தார். கெட்டவர்கள் ஓஹோ என்று வாழ்வது போல அவருக்கு தெரிந்திருந்தது. அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு எல்லாமே சுலபமாக கிடைத்து விடுகிறது என்று சலித்து கொண்டார். சுற்றி நடக்கிற அநியாயத்தை பார்த்து சோர்ந்து போனார். இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தானே, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் முற்றிலுமாக சோர்ந்து போய்கிறோம். நம்ம அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் சோர்ந்து போய் மனம் கலங்குகிறோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சேவை செய்வதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று சந்தேகம் கூட சிலருக்கு வந்துவிடும். முக்கியமாக ஊழியத்தை செய்யும் பொழுது, இந்த புதிய ஏதேன் ஊழியத்தை நான் ஆரம்ப காலத்தில் செய்யும்போது கூட எனக்கு கூட அப்படி தான் நினைத்தேன். என்னடாது நம்ம பிரசங்கம் போடுறோம், அதை யாராவது கேட்குறாங்களா, யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல ஆண்டவர் என் மனதோடு பேசினார். மகனே, யார் உன்னுடைய பிரசங்கத்தை கேட்கலன்னா கூட பரலோகத்திலிருந்து நான் உன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவர் நம்மளை கவனித்து வருகிறார். ஆகவே அந்த தருணத்துக்கு பிறகு நான் என்ன செய்தேன் என்றால், யார் கவனிக்கலைன்னா என்ன, நம்ம ஆண்டவர் கவனிக்கிறார். கோடான கோடி தேவதூதர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நாம் மிக உற்சாகமாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று 3 வருட காலத்தை ஆண்டவர் மிக சிறப்பாக கடக்க செய்தார். கர்த்தருக்கு நன்றி. சுற்றி நடக்கிற அநியாயத்தை பார்த்து சோர்ந்து போகிறோம். இந்த தாவீது போல நாமும் கூட ஊழியத்திலாக இருந்தாலும் சரி, இது ஊழியத்திற்கு மட்டுமல்ல, உலக வாழ்க்கையை செய்யும்போது கூட இந்த ஒரு உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு ஏற்படுவது இயல்பு தான். ஆனால் அதிலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு சேவை செய்வதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று சந்தேகம் கூட சிலருக்கு வந்துவிடும். நான் அதை புரிந்து கொள்ள முயன்றபோது வேதனை தான் மிஞ்சியது என்று தாவீதுக்காரர் சொல்லுகிறார். இதை குறித்து தாவீது நம்மளைப் போலவே ஒரு உணர்வை கொண்டிருந்தார். நம்மளைப் போலவே அவருக்கும் சில துன்பங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது. அப்போது அவருடைய சிந்தனை எப்படியாக இருந்தது, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் சிந்திக்கிற விதம் புதிதாக இல்லை. இது ஆதி காலத்திலிருந்து இது தொடர்ந்து வருவது தான். இது ஒன்றும் பெரிய
கஷ்டம்லாம் இல்லை, இந்த கஷ்டத்தையெல்லாம் கடந்து நம்மளால் போக முடியும் என்று நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. மறுபடியுமாக நான் சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 14 மற்றும் 16 வசனத்தை வாசிக்கிறேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு? நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டேன், நாள்தோறும் ஒரு அளவே இல்லாமல் நான் பிரச்சனைகளை சந்தித்தேன். கூட பிறந்த சகோதரர்களே என்னை ஒதுக்கிவிட்டார்கள். காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அதாவது எப்போதுமே பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே இந்த தினவசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு மாறாக காலையில் எந்திரித்த பிறகு நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு செய்தி வருகிறது என்றால் எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் தாவீது கஷ்டப்பட்டார். அதற்கு தாவீது என்ன செய்தார்? இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். இதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். சரி, நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு பலமாக இருப்பார் என்று நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன் என்று தாவீது சொல்லுகிறார் அவருடைய அனுபவத்தை. இன்றைக்கு நாமும் கூட அநேக கஷ்டங்கள் வரும்பொழுது என்ன செய்கிறோம்? புலம்பி தள்ளுகிறோம், வேதனைப்பட்டு கண் கலங்குகிறோம். அது தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு மத்தியிலே ஆண்டவர் எப்படியாக கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டத்தை பொறுத்தவரை நாம் படுவது கஷ்டமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம் மனசு சமாதானம் அடையும். எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அநேக கஷ்டத்திலிருந்து அது விடுபட மன வலிமை ஏற்படுத்த நாம் ஜெபிப்போமா? சோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அப்பா, எங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் சோர்வு அடைகிறோம் ஆண்டவரே. இந்த சோர்விலிருந்து வெளிவர நீர் உதவி செய்யுமே ராஜா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் கூட ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவங்க குடும்பத்தில் ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கிறதா, அதை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை என்றாலும் அப்பா, நீர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவோமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அநேக குடும்பத்தில் அப்பா, உம்மை நேசிக்கும் அநேக அன்பு சகோதர சகோதரிகளோட குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள், மன கசப்புகள், மன வேற்றுமைகள், மாறுபாடான சிந்தனைகள் எதுவும் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவர். சொத்து கர்த்தாவை துதிக்கிறோம். இப்போ ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் படும் பாடுகளை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அவர்கள் சோர்வடையாமல் தொடர்ந்து உம்முடைய விசுவாசத்திலே உம்முடைய ஊழியத்தை எடுத்து துரிதமாக செயல்படுத்த தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஊழியர்கள் எங்கு சென்றாலும் போக்கையும் வரைக்கும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும். சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு கூட இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.